அண்மைச் செய்தி. கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சோதனையை முடித்துக் கொண்டு பினராயி வீட்டில் இருந்து இடி அதிகாரிகள் வெளியே வந்த கார் மீது கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் ஆவேச தாக்குதல் நடத்தினர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய வீட்டுல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் ஒரு 7 மணி நேரமாக சோதனை மேற்கொண்டார்கள். இந்த சோதனையை முடித்துக் கொண்டு வெளியில் வரும் பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது திடீரென தாக்குதலில் ஈடுபட்டார்கள். கற்களை கொண்டு அவர்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் அதற்கு பிறகு உடனடியாக காவல்துறையினரும் அங்கு விரைந்து வந்தார்கள். இவர்கள் தாக்குதல் நடத்தும் பொழுது பெரும் எண்ணிக்கையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் அதிக அளவில் இருந்ததுனால அதிகாரிகளால் அந்த தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை. அங்கிருந்து அவர்கள் உயிர் உழைத்தால் போதும் என்ற நிலையில் அங்கிருந்து வாகனங்களை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். அங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு சென்று தம்பனூர் காவல் நிலையத்திற்கு சென்று அங்கு தாக்குதல் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் புகார் அளித்திருக்கிறார்கள். சுமார் 7 மணி நேரமாக இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டது. அதாவது கொச்சின் மினரல்ஸ் அண்ட் ரூட்டைல் லிமிடெட் என்ற ஒரு கனிம நிறுவனத்திற்கு கேரள அரசு சுரங்க அனுமதி வழங்கியதுல லஞ்சம் பெற்றதாகவும் பண மோசடி நடந்ததாகவும் ஒரு வழக்கு இருந்தது. இதற்கு முந்தைய அரசு, அதாவது பினராயி விஜயன் தலைமையிலான முந்தைய அரசு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசு அப்பொழுது இயங்கிய பொழுது இந்த சுரங்கத்திற்கான அனுமதி வழங்கியதில் லஞ்சம் பெற்றதாகவும் பண மோசடி செய்ததாகவும் இந்த ஒரு வழக்கு இருந்தது. இந்த வழக்குல பினராயி விஜயனுடைய மகள் வீணாவினுடைய எக்ஸ்லாஜிக் என்ற ஒரு ஐடி நிறுவனம், இந்த ஐடி நிறுவனத்துக்கு தொடர்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. இதன் அடிப்படையில் தான் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்தார்கள். இதன் தொடர்ச்சியாகவே இன்று பினராயி விஜயனுடைய வீடு உட்பட 10 இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனையை நடத்தினார்கள். இதுல திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பினராயி விஜயனுடைய வீட்டிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. அப்பொழுது சோதனை இங்கு நடப்பதாக தெரிந்த பொழுதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் பெருமளவில் அங்கு குவிந்திருந்தார்கள், வீட்டிற்கு முன்பு குவிந்திருந்தார்கள். சோதனையை முடித்துக் கொண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியில் வந்தார்கள். அவர்கள் வெளியில் வரும்போது சில ஆவணங்களுடன் அவர்கள் வெளியில் காரில் ஏறும்போதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. திடீரென கோஷம் எழுப்பிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் கைக்கு கிடைத்த பொருட்களை எல்லாம் தூக்கி வீச ஆரம்பித்தார்கள். காரின் மீது, அமலாக்கத்துறையினுடைய காரின் மீது செங்கல்லை வீசியும் கட்டைகளை கொண்டும் அடித்து நொறுக்கினார்கள். முதலில் தூரத்தில் இருந்து வீசியவர்கள் அதற்கு பிறகு காருக்கு அருகே தாக்குதல் நடத்த தொடங்கினார்கள். உடனடியாக அதிகாரிகள் அந்த வாகனத்தில் ஏறிக்கொண்டு அங்கிருந்து ஒரு வழியாக வாகனத்தை இயக்கி தப்பிச் சென்றார்கள். அதற்கு பிறகு தம்பனூர் காவல் நிலையத்திற்கு சென்று அங்கே தாக்குதல் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரின் அடிப்படையில விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கேரள மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய வீட்டில் சோதனை நடத்துவது தொடர்பாக பல்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் அவர்கள் கூட்டணி சார்ந்த கட்சியினுடைய தலைவர்கள் என பலரும் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையினுடைய முடிவுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் அங்க பெருமளவு திரண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதற்கு இடையில போலீசார் சம்பவ இடத்திற்கு அதிக எண்ணிக்கையில் போலீசார் வரவழைக்கப்பட்டு உடனடியாக அங்கு நடந்த ஒரு அசம்பாவித சூழலை தற்பொழுது அந்த தனித்தும் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டு அவர்களை அங்கிருந்து பத்திரமாக அமலாக்கத்துறையினர் மீட்ட என்கின்றவர்களை வாகனத்தின் மூலமாக அழைத்துச் சென்றார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இந்த வாகனம் முழுவதுமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த வாகனம் முழுவதுமாக அடித்து நிறுத்தப்பட்டு அதனுடைய கண்ணாடி, முகப்பு பகுதியில் இருந்த கண்ணாடி எல்லாம் செங்கற்களால் தூக்கி வீசி அடித்திருக்கிறார்கள். அதே போன்ற பக்கவாட்டு கண்ணாடிகளையும் உடைத்திருக்கிறார்கள். அதிகாரிகள் உள்ளே இருந்த அதிகாரிகளை தாக்கக்கூடிய நோக்கத்துல இந்த தாக்குதல் பெருமளவிலான இந்த தாக்குதல் பெரும் எண்ணிக்கையிலான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முந்தைய அரசு, கேரளாவினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசு இருந்தபொழுது இது தொடர்பாக, அதாவது சுரங்க அனுமதி வழங்கியதில் லஞ்சம் பெற்றதாகவும் பண மோசடி நடந்திருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கை பதிவு செய்திருந்தது. அதில் கொச்சின் மினரல்ஸ் அண்ட் ரூட்டைல் லிமிடெட் என்ற அந்த கனிம நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க அந்த முறைகேடு என்று அந்த வழக்கை அமலாக்கத்துறையினர் பதிவு செய்திருந்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.